ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே வணக்கம். இந்த மாதிரி பூக்கள் பேப்பரில் செய்கிறதுக்கு நமக்கு எவ்வளோ நேரம் ஆகும், ஆனால் டைம் சேவ் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பரான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களோட இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். அதுக்காக தான் இந்த ஃப்ளாரை ஃபஸ்ட்டு உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஸோ இந்த ஃப்ளார் பண்ணுறதுக்கு எப்படியும் நமக்கு 1 மணி நேரம் எடுத்துக்கும். யூஸ்வலாக நம்ம எந்த மெத்தடில் பண்ணுவோன்னா, இந்த மாதிரி பேப்பரை எடுத்து இதில் நம்ம இந்த மாதிரி சிசர் வச்சு கட் பண்ணி அதை ரோல் பண்ணோன்னா இந்த பேப்பர் கிடைக்கும். அதுவும் குட்டி குட்டி சைஸில் பண்ணும்போது டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகும். இப்படி பண்ணாமல் நம்ம பேப்பரை எடுத்துகிட்டு அந்த பேப்பருக்கு நடுவில் நீட்டான எந்த ஸ்டிக் வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். நான் பென்சில் யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த பென்சிலை வச்சு நம்ம அந்த A4 ஷீட், கலர்டு A4 ஷீட் இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாக இந்த மாதிரி ரோல் பண்ணிடணும். இதே மாதிரி ஒயிட் கலரில் டெய்ஸி பண்ணணுன்னா நீங்கள் ஒயிட் கலர்லேயே பண்ணலாம். இப்போ உள்ளே விட்டுருக்க அந்த பென்சிலை வெளில எடுக்கணுன்றதுக்காக ஸ்டிக் யூஸ் பண்ணி வெளில எடுத்துகிட்டு இந்த பேப்பர் அழகாக இந்த ரோல் பண்ணியிருக்கேன். இதுவே நீங்கள் லென்த்தியான ஸ்டிக் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ண தேவையில்லை. ஸோ பென்சில் எடுத்து நம்ம இந்த மாதிரி அழகாக மடக்கிட்டு அந்த இடத்த கம் யூஸ் பண்ணி நம்ம அழகாக ஒட்டிடுறோம். ஸோ ஒட்டிய பிறகு லைட்டாக இதை நம்ம ரோல் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த ரவுண்ட் ஷேப் அப்படின்றது டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட்டு நம்ம சிசர் எடுத்துக்கணும். சிசர் எடுத்து இதை 1 இன்ச் அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கணும். சரிங்களா? ஸோ ஈக்குவலாக கட் பண்ணால் தான் நமக்கு ஒரே மாதிரியான ஃப்ளார்ஸ் கிடைக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக இதை ஃபுல்லாக நம்ம கட் பண்ணணும். கட் பண்ணும் போது என்ன ஆகும்னா, அந்த சிசரோட அந்த அழுத்தம் அப்படின்றது பேப்பரில் பட்டு நமக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு திலகம் ஷேப்புக்கு வந்துடும். அதனால் மறுபடியும் இந்த பேப்பரை நம்ம நல்லா ரோல் பண்ணிக்கணும். ஒவ்வொரு பேப்பரையும் அழகாக நீங்கள் ரோல் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ரவுண்டு ஷேப் அப்படின்றது திருப்பி கிடச்சிடும். இப்போது சிசர் யூஸ் பண்ணி சென்டரில் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக இதை கட் பண்ணணும். கட் பண்ணுறது எப்படின்னா, கீழ்ப்பக்கத்தில் ஒரு 1 சென்டிமீட்டர் கூட இல்லை, 0.5 சென்டிமீட்டர் அளவுக்கு மட்டும் கட் பண்ணாமல் விட்டு பேலன்ஸ் இருக்கிற எல்லா போர்ஷனையுமே ரொம்ப டைனியாக கட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப தடியாக கட் பண்ணிங்கன்னா அது வேறு மாதிரி ஃப்ளவர் ஆகிடும். நமக்கு தேவைப்படுற மாதிரி இந்த ஃப்ளவர் கட் பண்ணால் ரொம்ப டைனியாக கட் பண்ணிங்கன்னா அதோ பாருங்கள், அட் லாஸ் முடிஞ்சிருச்சு. ஸோ இது கொஞ்சம் லைட்டாக நான் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுறேன். ஸோ ஸ்ப்ரெட் பண்ணி இது சென்டர்லேருந்து இப்படி ஓப்பன் பண்ணால் நமக்கு இந்த ஃப்ளார் அப்படின்றது ரொம்ப சுலபமாக கிடச்சிரும். ஸோ நீங்கள் மினிமம் 50 ஃப்ளார்ஸ் பண்ணணுன்னா கூட உங்களுக்கு மேக்ஸிமம் 15 மினிட்ஸ் தான் ஆகும். அதாவது 15 நிமிஷம் தான் ஆகும். ஸோ இந்த பெரிய கட்டிங் கொடுத்தா இந்த மாதிரி கிடைக்கும், சின்ன கட்டிங் கொடுத்தா ரொம்ப அழகாக கிடைக்கும். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஈக்குவல் சைஸில் அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ 2 கார்ட்போர்டு எடுத்துக்கிறோம். இந்த கார்ட்போர்டில் இது மாதிரி சும்மா அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம், ஆனால் நம்ம பண்ண போகிற கிராஃப்ட் இது கிடையாது. ஸோ இந்த கார்ட்போர்டில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இதில் இப்படி பிரித்தோன்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஷீட்ஸ் மாதிரி உள்ள அந்த பெண்டு மாதிரி இருக்கும். நமக்கு ஓடு போடுவோம் இல்லையா, ஆஸ்பெஸ்டாஸ் ஷீட், அந்த மாதிரி வளைவுகள் இருக்க மாதிரி இதில் கிடைக்கும். இது இந்த மாதிரி எடுத்துட்டோன்னா நம்ம இதில் இப்போது வீட்டில் பூ கட்டுற நூல் இருக்குது இல்லையா, அதை எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு அந்த இந்த மாதிரி ரேண்டமாக 2 பக்கமும் ஈக்குவலாக வர மாதிரி, இந்த பக்கம் எப்படி பண்ணுறீங்களோ அதே மாதிரி மிரர் இமேஜ் மாதிரி இந்த பக்கம் அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு அந்த நூல் வச்சுருக்கோம் இல்லையா, பூ கட்டுற நூல், அதை எடுத்து இதில் நம்ம ஸ்டிக் பண்ணிடுறோம். ஸோ நிறைய பேர் வீட்டில் பூ கட்டுற நூல் இருக்குன்றதுனால நான் இது சொல்லியிருக்கேன். உங்ககிட்ட உள்ளன் த்ரெட் இருந்ததுன்னா உள்ளன் த்ரெட்டும் எடுத்துக்கோங்க. இல்லை நார்மலாக துணி தைக்கிற அந்த ஊசி நூல் இருக்குது இல்லையா, அந்த நூலை எடுத்து அதை ஒரு 10 தடவை இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தடியாக வந்துடும். இல்லை 5 தடவை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தடியாக வந்துடும். ஸோ எது இருக்கோ வீட்டில் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்காக கடையில் போய் நீங்கள் வாங்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரியே நம்ம மிரர் சைடு, அதாவது இன்னொரு பக்கம் சொன்னேன் இல்லையா, அந்த இடத்துலையுமே நான் இந்த மாதிரி பண்ணிடுறோம். எதுக்கு கார்ட்போர்டை நம்ம இந்த மாதிரி பிச்சு பண்ணுறோன்னா, அந்த எஃபெக்ட் நமக்கு அழகாக கிடைக்கும் அப்படின்றதுனால. இது கடையில் பார்த்தீங்கன்னா காரிகேட்டட் ஷீட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு 20 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஆனால் அது இல்லாமல் நார்மல் ஷூ பாக்ஸ்லேருந்து நம்ம அழகாக இந்த மாதிரி காரிகேட்டட் ஷீட் அப்படின்றத ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பென்சில் லெட் கலரில் நமக்கு, அதாவது இது பார்த்திங்கன்னா பிளாக் மெட்டாலிக் கலர், ஆனால் அடித்தோன்னா நமக்கு பென்சில் லெட்டில் அடித்தா என்ன எஃபெக்ட் கிடைக்குமோ அந்த மாதிரி இருக்கும். அதை இந்த கார்ட்போர்ட் முழுக்க அந்த த்ரெட்டு உட்பட எல்லாத்து மேலேயும் நம்ம இந்த மாதிரி அடிச்சிடுறோம். அடித்து முடிச்சது காஞ்சதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நமக்கு அழகாக இப்படி கிடைக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த எஃபெக்டே ரொம்ப பார்க்க நல்லாயிருக்கும். இது மேலே க்ரீன் மெட்டாலிக் கலர் நம்ம அடிக்கிறோம். ஸோ கலர் பொறுத்த வரைக்குமே பிளாக் தான் உங்ககிட்ட இருக்குன்னா பிளாக் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி க்ரீன் தான் இருக்குன்னா நார்மல் க்ரீன் அதை எடுத்துக்கோங்க. இதே மெட்டாலிக் கலர் வாங்கி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. எந்த ஒரு கிராஃப்டும் கலர் காம்பினேஷன் நம்ம அழகாக கொடுத்தாலே பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். அதனால் நீங்கள் உங்ககிட்ட என்ன பொருள் இருக்கோ
அதை வச்சு நீங்கள் அழகாக வந்து கலர் பண்ணிக்கோங்க. அதுதான் சீப் அண்ட் பெஸ்ட்டான ஐடியாவாக எப்போவுமே இருக்கும். அப்போ நம்ம க்ரியேட்டிவிட்டியும் அழகாக நிறைய வளரும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நம்ம இந்த க்ரீன் கலரை வந்து அந்த த்ரெட்டுக்கு மட்டும் இப்போ அடிச்சிட்ருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல் கம்ப்ளீட் த்ரெட்டுக்கு நம்ம இதை சூப்பராக அடிச்சிட்ருக்கோம். சைடில் கொஞ்சம் கொஞ்சம் பட்டால் பரவாயில்ல, அதுவும் பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கும். ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா அந்த பெண்டாக இருக்கு இல்லையா, கார்கேட்டட் ஷீட். அதனால் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க ஃப்ளாருக்கு பேக் சைடில் நம்ம கம் அப்ளை பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டுக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பக்கத்தில் வந்து நம்ம ஒட்டணும். இந்த பக்கம் எப்படி ஒட்டுறோமோ அதே மாதிரி தான் அந்த பக்கத்தில் இருக்கிற ரைட் சைட் கார்ட்போர்டு இருக்கு இல்லையா, அதுலேயும் நம்ம ஒட்டணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதனால் இதில் எப்படி ஒட்டுறீங்களோ அதை பார்த்து வச்சு அதே மாதிரி அதில் மிரர் வரா மாதிரி, அதாவது மிரரிங்னா என்னதுன்னா இந்த பக்கம் என்ன பண்ணுறீங்களோ அதுக்கு ஆப்போசிட்லேயே அப்படியே அந்த பக்கத்தில் சேம் சைஸ் சேம் டைரக்ஷனில் பண்ணுறது. ஸோ ஒரு பக்கம் ஒட்டியாச்சு, அதே மாதிரி இப்போ இன்னொரு பக்கமும் நான் ஒட்டிடுறேன். ஸோ ஒரு கார்ட்போர்டில் 9 ஃப்ளார் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். இப்போ டோட்டலாக நமக்கு 18 ஃப்ளார்ஸ் தேவை. 18 ஃப்ளார்ஸ் வச்சு இந்த மாதிரி அழகாக நம்ம ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சதை இதில் ஒட்டி எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு லீஃப் வந்து வரைகிறோம். லீஃப் இதில் வந்து நம்மளால் யூஸ்வலாக வரைகிற மாதிரி வரைய முடியாது. அதனால் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா இதில் இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கிறோம். அப்படி பெயிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கு இன்னொரு டீட்டெயிலிங் கொடுக்க போகிறோம். அதனால தான் இதுக்கு பேஸ் பெயிண்டிங் மாதிரி இந்த க்ரீன் கலர் நம்ம கொடுத்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா வைலட் கலர் இருக்குது இல்லையா, அதையும் ரெட் ஷேடையும் நம்ம கிளேயில் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறோம். உங்கள்கிட்ட கிளே இல்லைனா மைதாவில் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி அதில் கலர் ஆட் பண்ணி இந்த மாதிரி கொண்டு வந்துடுங்க. ஸோ கொண்டு வந்தீங்கன்னா கிரேப் வைலட் கலர் வந்து நமக்கு கிடைக்கும். அது இந்த மாதிரி பாலாக உருட்டி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க ஒவ்வொரு பூக்கும் நடுவில் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப அழகான ஒரு சன்ஃப்ளவர் மாதிரி இது நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த கலர் நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல, இந்த கிரேப் வைன் கலரு. ஸோ அது ரொம்ப அழகாக பார்க்கறதுக்கு சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னு சொல்லுவாங்கன்னா ராயல் வைன் கலர்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த கலரை பற்றி தேடி பாருங்கள், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் உங்களுக்கு காத்துட்ருக்கோம். ஏன்னா முதல்லலாம் டை வச்சு தானே கலர் கிடைக்கும். அப்போ இருக்கிறதுலையே கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமான கலர் இதுதான் அப்படின்றதுனால ராணியெல்லாம் இந்த கலர் யூஸ் பண்ணுவாங்களாம். அதனால இதுக்கு பேர் ராயல் வைன் கலரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் நம்ம இந்த கிளேவை எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு அதை லீஃப் ஷேப்புக்கு கொஞ்சம் எடுத்துகிட்டு நம்ம இந்த லீஃப் ஷேப்புக்கு அந்த கார்ட்போர்டில் வரைஞ்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இடத்துக்கு சென்டரில் இந்த மாதிரி நம்ம இதை ஒட்டிடுறோம். நான் சொன்னேன் இல்லையா, அதனால தான் ட்ரையாங்கிள் ஷேப்புக்கு நீங்கள் கலர் பண்ணால் போதும், ரொம்ப கஷ்டப்பட்டு லீஃப் ஷேப்புக்கு வர வச்சு கலர் பண்ணலாம் அவசியம் இல்லைன்னு அதுக்கு தான் சொன்னேன். ஸோ இந்த மாதிரி இந்த லீஃபை வந்து கம்ப்ளீட்டாக இதில் ஒட்டிட்டோம்னா பார்க்கறதுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதில் சின்ன டீட்டெயிலிங்காக அந்த லீஃப்காக நம்ம இந்த பல்குத்துற குச்சி இருக்கு இல்லையா, அதை எடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா அழகாக வந்து அந்த டூத் பிக்கை வச்சு இதில் ஃபுல்லாக நம்ம டீட்டெயிலிங் வந்து கொடுத்துடுறோம். ஸோ கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா நமக்கு இதோட எஃபெக்ட் அப்படின்றது ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒவ்வொரு லீஃப்லேயும் இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி அந்த ஷார்ப் எட்ஜஸை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் பண்ணியிருக்க மாதிரி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு எப்படி பிடிக்குதோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போது அட் லாஸ்ட் இதுக்கு ஒரு அட்ராக்ஷன் கொடுக்கறதுக்காக பிளாக் கலர் பார்டரை வந்து நம்ம கொடுக்குறோம். ஸோ இது அப்படியே வச்சோன்னா வேறு மாதிரி இருக்கும். பிளாக் கலர் பார்டர் கொடுத்தோன்னா அதை பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். சீப் அண்ட் பெஸ்ட்டாக 3D எஃபெக்டில் ரொம்ப அழகான ஒரு ஹோம் டெக்கர் அப்படின்றத நம்ம சிம்பிளான பேப்பர் வச்சு அதுவும் கார்ட்போர்டு வச்சு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். நான் ஷூ பாக்ஸில் இருக்கிற அந்த கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த பாக்ஸ் வேணாலும் எடுத்து அதில் இந்த மாதிரி கார்கேட்டட் ஷீட் பண்ணி ஒரு 3D எஃபெக்டில் பாருங்கள், எந்த பக்கத்துலேருந்து பார்த்தாலும் ரொம்ப அழகாக இருக்கும். இது சிம்பிள் அண்ட் பெஸ்ட் அண்ட் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு காஸ்ட்லி ரிச் லுக் கொடுக்குற ஒரு ஹோம் டெக்கரை நம்ம வீட்டிலே பண்ணியிருக்கோம். உங்கள் வீட்டில் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த ஃப்ளவர் மேக்கிங் டிப்ஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா அண்ட் பை பை.